ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு கீர்த்தனா லேர்னிங் மேக்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நம்பர் சிஸ்டம். நம்பர் சிஸ்டத்தில் யூனிட் டிஜிட்ன்ற கான்செப்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் நான் 3 டைப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்: பேசிக்ஸ், ட்ரிக்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்துடலாம். பேசிக்ஸ் ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் ட்ரிக்ஸு சொல்லித்தரேன். அந்த ட்ரிக்ஸில் டைப் 1, டைப் 2, டைப் 3ன்னு 3 டைப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது முடிச்சதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்படி நம்ம பார்க்குறது மூலிமா எந்த ஒரு ப்ராப்ளம், எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் உங்களுக்கு எக்ஸாமில் ரைஸ் பண்ணாலுமே உங்களால் 100% சால்வ் பண்ண முடியும். நம்ம இப்போது பேசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் இதில் பார்க்கலாம். பேசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதுலேயே சில ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன? 7, 8, 2 + 26. இப்போது இதை நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணணும்னு எந்த அவசியமுமே இல்லை. 782 + 26 = 808 இப்படின்னு ஆட் பண்ணணும்னு எந்த அவசியமுமே இல்லை. இப்படி ஆட் பண்ணாலுமே ஃபைனல் பிளேஸில் இருக்கு இல்லையா, ஒன்ஸ் பிளேஸில், அதுதான் யூனிட் டிஜிட். ஸோ இப்படி பண்ணாமல் லாஸ்ட் நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்க, 2 and 6. ஸோ 2 + 6 = 8. ஈஸியாக சொல்லிடலாம். 8ன்றது தான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தோட யூனிட் டிஜிட்னு. இப்போ செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். லாஸ்ட் பிளேஸில் இருக்க நம்பர் மட்டும் எடுத்துக்கலாம். 3, 8, 6. ஸோ 3 + 8 + 6 ஆட் பண்ணால் என்ன வரும்? 3 + 8 + 6 = 17. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லிடக்கூடாதுன்னா 17ன்றதா யூனிட் டிஜிட்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா யூனிட் டிஜிட்ன்றது ஒன்ஸ் பிளேஸில் மட்டும்தான் இருக்கும். ஸோ 7ன்றது தான் யூனிட் டிஜிட் நம்பர் ஆஃப் த கிவன் ப்ராப்ளம். இப்போ தேர்ட் கொஷின் 859 × 23 × 86. இப்போது நம்ம ஃபைனல் நம்பரை மட்டும் எடுத்துக்கலாம். 9, 3, 6. ஸோ 9 × 3 × 6. இப்போது 9 × 3 சார் என்ன வரும்? 27 × 6. இப்போ 27 × 6 ஹோலாக மல்டிபிள் பண்ணணும்னு தேவையில்லை. 27ல் இருக்க ஒன்ஸ் பிளேஸ் நம்பர் என்ன? 7 × 6. அதை மட்டும் பண்ணால் போதும். ஆன்சர் இஸ் 42. ஹென்ஸ் 2 இஸ் த யூனிட் டிஜிட் நம்பர். கம்மிங் டு த ஃபோர்த் ப்ராப்ளம். இப்போ நம்ம ஃபைனல் நம்பர் மட்டும் எடுத்துக்க போகிறோம். 8, 6. ஸோ 8 - 6 = 2. 2 இஸ் த யூனிட் டிஜிட் நம்பர். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சிம்பிளாக கொடுத்தா இந்த பேசிக்ஸ் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் சால்வ் பண்ணிட முடியும். ஒருவேளை ஸ்கொயர் அந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு 2 ஸ்கொயர்னு கொடுத்தாங்கன்னா 2 × 2 = 4ன்னு சொல்லி நம்மளால் ஈஸியாக போட்டுற முடியும். இதுதான் யூனிட் டிஜிட் நம்பர். இப்போ 36/102ன்னு கொடுத்தாங்கன்னா 36 × 36 × 36 எக்ஸெட்ரா 102 டைம் போட்டு நம்ம மல்டிபிள் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? ஸோ ஈஸியாக எப்படி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி வித் செகண்டில் நம்மளால் சால்வ் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இதுக்கப்புறம் வரப்போகிற டைப் 1, டைப் 2, டைப் 3ன்ற ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ டைப் 1ல் என்னென்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்ல போகிறேன். டைப் 1ல் நம்ம யூஸ் பண்ணியிருக்க நம்பர் 0, 1, 5 and 6. இப்போ இந்த 0ன்ற நம்பருக்கு மேலே எந்த ஒரு ஈவன் ஆர் ஆட் எந்த நம்பர் வந்தாலுமே அதோட ஆன்சர் 0வாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் 1 பவரில் எந்த நம்பர் கொடுத்தாலுமே அதோட ஆன்சர் 1 தான். 5 பவரில் என்ன கொடுத்தாலுமே ஆன்சர் இஸ் 5. 6 பவர் எனிதிங் த ஆன்சர் வில் பி 6 ஒன்லி. ஸோ இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ஒன்ஸ் பிளேஸில் இந்த 0, 1, 5, 6 வந்ததுன்னா அதோட ஆன்சரை வித் எ செகண்டில் நம்மளால் ஈஸியாக போட்டுற முடியும். இப்போ டைப் 1ல் சில எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். Remember, 0 power anything is equal to 0. 1 power anything, the answer will be 1. 5 power anything, the answer will be 5. N is nothing but N is called power. 6 power anything, the answer is 6. First problem, 10 power 125. The final number is 0. So according to the tricks, 0 பவரில் எது இருந்தாலுமே ஆன்சர் என்ன தான் வரும்? 0 தான் வரும். ஸோ 0 இஸ் த ஆன்சர் ஆஃப் த கிவன் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். செகண்ட் ப்ராப்ளம் 21 power 46.
இதில் 1ன்றது தான் நமக்கு ஃபைனல் பிளேஸில் இருக்க நம்பர். ஸோ 1 பவரில் எது இருந்தாலுமே ஆன்சர் 1. தேர்ட் ப்ராப்ளம் 35 power 999. ஸோ 5 பவரில் எது இருந்தாலுமே ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் இஸ் 5. ஃபோர்த் ப்ராப்ளம் 46 power 72. ஸோ ஃபைனல் பிளேஸில் இருக்கிறது 6 power 72. 6 பவரில் எது இருந்தாலுமே அக்கார்டிங் டு த ட்ரிக்ஸ் படி ஆன்சர் இஸ் 6. ஸோ இது மூலயமா இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் டைப் 1 ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் வித் செகண்டில். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போது அடுத்து நம்ம டைப் 2ல் என்னென்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், என்னென்ன நம்பர் யூஸ் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். டைப் 2ல் 4 and 9ன்ற 2 நம்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 4 power even or 4 power odd, 9 power even and 9 power odd. 4 பவரில் ஈவன் வந்துச்சுன்னா ஆன்சர் வில் பி 6, ஆட்னா 4, ஈவன்னா 1, ஆட் வந்துச்சுன்னா 9. ஸோ இதுதான் டைப் 2ல் நம்ம பார்த்துருக்கக்கூடிய ட்ரிக்ஸு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 4 பவரில் 36ன்னு வந்ததுன்னா 36 இஸ் ஈவன், ஆன்சர் இஸ் 6. இப்போ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். டைப் 2ல் ரிமெம்பர் பண்ணிக்கலாம். 4 பவர் ஈவனாக இருந்ததுன்னா 6, 4 பவர் ஆடாக இருந்துச்சுன்னா த ஆன்சர் வில் பி 4. ஸோ 4க்கான 2 ட்ரிக்ஸு இது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 9 பவர் ஈவனாக இருந்ததுன்னா த ஆன்சர் இஸ் 1 அண்ட் 9 பவர் ஆடாக இருந்துச்சுன்னா த ஆன்சர் இஸ் 9. ஸோ 4க்கும் 9க்கும் இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கொடுத்தாலும் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். எவால்வேட் த யூனிட் டிஜிட் ஆர் ஃபைண்ட் த யூனிட் டிஜிட்னு கொஷின் கேட்பாங்க. 24 power 62 அப்படின்றது நம்மளுக்கு கொஷின். இதில் ஃபைனல் பிளேஸில் இருக்க நம்பர் என்ன? 4. ஸோ 4 பவரில் ஈவனாக இருக்கா இல்லை ஆடாக இருக்கான்னு பார்க்கணும். 62ன்றது என்னது? ஆடா ஈவனா? ஈவன் 1. ஸோ 4 பவர் 62ன்றதுனால அதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? அக்கார்டிங் டு த ட்ரிக்ஸ் படி அதோட ஆன்சர் 6. ஸோ ஃபஸ்ட்டு கொஷினோட ஆன்சர் என்ன? 6. 6ன்றது தான் யூனிட் டிஜிட். செகண்ட் ப்ராப்ளம் 14 power 57. ஸோ 4 பவரில் என்ன இருக்குது? 57. 57ன்றது ஆடா ஈவனா? 57ன்றது ஆட் வேல்யூ. ஸோ 4 பவர் ஆடாக இருந்துச்சுன்னா அதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? 4ஆக இருக்கும். ஸோ செகண்ட் ப்ராப்ளத்தோட ஆன்சர் 4. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். தேர்ட் ப்ராப்ளம் 49 power 79. ஸோ ஃபைனல் பிளேஸில் என்ன இருக்குது? 9 power 79. 79ன்றது ஆட். ஸோ ஆன்சர் இஸ் 9. ஃபோர்த் ப்ராப்ளம் 89 power 2000. ஸோ 2000ன்றது ஆடா ஈவனா? இட் இஸ் எ ஈவன் நம்பர். ஸோ 9 பவர் ஈவனாக இருந்ததுன்னா ஆன்சர் என்ன வரும்? 1. ஸோ உங்களுக்கு இந்த 4 and 9க்கு என்னென்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நான் நம்புகிறேன் உங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு. நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணது மூலிமா டைப் 1 டைப் 2ல் எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைப் 3யோட ட்ரிக்ஸ் பார்க்கலாம். டைப் 3ல் என்னென்ன நம்பர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 2, 3, 7 and 8. இப்போது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். 6212 power 12. இப்போ பவரில் எந்த வேல்யூ இருந்தாலுமே இந்த தேர்ட் டைப் ட்ரிக்ஸ் என்னன்னா அந்த பவரை 4ஆல் டிவைட் பண்ணணும். அதுதான் இந்த டைப் 3யோட ட்ரிக்ஸ். அது 3, 7, 8 எல்லாத்துக்குமே சேமாக தான், ஒரே கான்செப்ட் தான். இப்போது 6212 எடுத்துக்கலாம். 6212 பவர் என்ன இருக்குது? 12. அப்போ 2 power 12 எதுவாக இருந்தாலுமே அந்த பவர் என்ன பண்ணும்? 12 divided by 4. இப்போ 12 divided by 4னா ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 3. அந்த 3யை 2ஆக இருந்ததுன்னா 2 power 3, 3ஆக இருந்ததுன்னா 3 power 3, 7ஆக இருந்ததுன்னா 7 power 3 அப்படின்னு எல்லா நம்பருக்குமே காமனாக போட்டுக்கணும். 2 power 3யோட ஆன்சர் என்ன? 8. இப்போ 8ன்றது தான் யூனிட் டிஜிட் ஆஃப் கிவன் ப்ராப்ளம். ஒருவேளை ரிமைண்டர் 0 கிடச்சிருச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சருக்கு மேலே பவரில் 0ன்னு போட்டுறக்கூடாது. இப்போ 2ஆக இருந்ததுன்னா 2 power 0ன்னு போடக்கூடாது. அதுக்கு பதிலாக 4ன்றதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இது ஒன்று மட்டும் நம்ம பார்த்துக்கணும்.
டைப் 3 ஓட எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம் பார்க்கலாம். யூசிங் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். 2, 3, 7, 8 எந்த நம்பர் கொடுத்தாலுமே பவரில் இருக்கிற வேல்யூவை ஃபஸ்ட்டு 4ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். என்ன ரிமைண்டர் கிடைக்குதோ அதை 2 பவரில் போட்டு அதோட வேல்யூ கண்டுபிடிச்சா அதான் யூனிட் டிஜிட். சிமிலர்லி இது 3, 7, 8க்கு காமன். ஒருவேளை ரிமைண்டர் 0 கிடைச்சது அப்படின்னா பவரில் 0 போட்டுறக்கூடாது, 4ன்ற வேல்யூ போட்டுக்கணும். இதே தான் சிமிலர்லி 3, 7, 8க்கு எல்லாத்துக்குமே. ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன பார்க்க போகிறோன்னா 22^91 அதாவது ஒன்ஸ் பிளேஸில் இருக்க நம்பர் என்ன 2. பவரில் எதுவாக இருந்தாலுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், கொடுத்துருக்கிற பவரை அப்படியே 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ பவரில் என்ன கொடுத்துருக்காங்க 91. ஸோ 91 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 4s are 4, 2 4s are 8, ஸோ ரிமைனிங் 11, 2 4s are 8, ஸோ ரிமைண்டர் இஸ் 3. ஸோ ரிமைண்டர் கிடைச்சதுன்னா அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 பவரில் போட்டு சால்வ் பண்ண போகிறோம். அப்போ 2 பவர் 3 ஆன்சர் என்ன 8. ஸோ 8ன்றது தான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தோட யூனிட் டிஜிட் ஆன்சர். செகண்ட் ப்ராப்ளம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் 33^57. ஸோ 3 பவரில் எதுவாக இருந்தாலுமே அதை நம்ம என்ன பண்ணணும், பவரில் இருக்கிற வேல்யூவை 4ஆல் டிவைட் பண்ணணும். அப்போது 57 டிவைடட் பை 4. 1 4s are 4, ரிமைனிங் 1, 7, 4 4s are 16, ரிமைனிங் 1. அப்போது 3 பவர் 1 ஆன்சர் இஸ் 3. So 3 is the unit digit number. Coming to the third problem 47^133. ஸோ பவரில் என்ன வேல்யூ இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம் 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 133 டிவைடட் பை 4, 3 4s are 12, ரிமைனிங் 1, 3 4s are 12, ரிமைனிங் 1, ஸோ 1 is the remainder. ஸோ 7 power 1 is equal to 7. 7 is the answer. Coming to the fourth problem 58^129. ஸோ பவரில் இருக்கிறத 4ஆல் டிவைட் பண்ணும். 129 4, 3 4s are 12, ரிமைனிங் 0 9, 2 4s are 8, ரிமைனிங் 1. ஸோ 8 power 1 is equal to 8. 8 is the answer. Coming to the fifth problem 72^248 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணும் 248ன்றதை 4ஆல் டிவைட் பண்ணும். 6 4s are 24, 8, 2 4s are 8. ஸோ த ரிமைண்டர் இஸ் 0. ரிமைண்டர் 0 வந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த ட்ரிக்ஸே இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கேன். ஒருவேளை ரிமைண்டர் 0வாக இருந்ததுன்னா 2 பவர் 0 ஈக்குவல் டு 1ன்னு போட்டுறக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா 2 பவர் 4 அப்படின்னு சொல்லி சால்வ் பண்ணணும். அப்போ 2 பவர் 4ஓட வேல்யூ என்ன 2 × 2 × 2 × 2, 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. ஸோ 16ன்றது ஆன்சர். இதில் 6ன்றது தான் யூனிட் டிஜிட் நம்பர். ஸோ 6ன்றது தான் ஃபிஃப்த் ப்ராப்ளத்தோட ஆன்சர். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே டைப் 1, டைப் 2, டைப் 3 புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் 36^102 இன்ட்டு 102^29 இன்ட்டு 2^78 கொடுத்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணலாம், இது வந்து எப்படி நம்ம பார்க்க போகிறோன்னா ப்ரீவியஸ் இயரில் கொடுத்த கொஷின்ஸை பேஸ் பண்ணி பிக் ப்ராப்ளத்தை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம். கீப் வாட்சிங்.